பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் செய்வேன். ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? கூட இருக்கிறாருங்க. அவர் இருக்கிற வரை எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எடுத்த உடனே சொல்றார், நீ பயப்படாதே. வேதத்தில் பரலோகத்திலிருந்து எப்பப்பெல்லாம் ஒரு மெசேஜ் வருதோ, மெசேஜ் வரும்போதெல்லாம் முதல் வார்த்தை வரும், பயப்படாதேன்னு வரும். அது தேவதூன்னு சொன்னாலும் சரி, தேவனே சில சொல்லும் பொழுது பயப்படாதேன்னு பாரு. தேவதூர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பயப்படாதேங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அவன் பயப்படுறான். தேவனோடு இடைப்படும் பொழுது, தேவனோட வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு நாளும் பயம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவனோட நல்லா பழகிட்டீங்க, தேவனோட அன்பு கொடுத்துருக்கீங்க, தேவனோட உறவுலையும் ஐக்கியத்திலையும் ரொம்ப நாள் வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா தேவனை சந்திக்கும் போது பயம் இருக்காது. ஒரு பயபக்தி இருக்கும், பயம் இருக்காது. ஒரு 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 கதை கேட்டேன். இது கதை தான். ஒரு பாஸ்டர், சபையின் மூப்பர்கள் 10-15 பேர், சில விசுவாசிகள்லாம் ஒரு இடத்துல கூடி நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பிசாசு வந்திருக்கான். ரியல் பிசாசு வந்து அவங்கள அப்படியே ஆன்றிருக்கான். அத்தனை பேர் தெரிச்சு ஓடிட்டாங்க. தெரிச்சு ஓடி பாஸ்டர் காண, மூப்பரை காண, ஒருத்தரையும் கேட்கணும். ஒரே ஒரு வயசான ஐயா மட்டும் அமைதியாக இருக்காது. அவனுக்கு முன்னாடி பார்த்தா பயமா இல்லையான் இருக்கான். பயமா இல்லைன்னு இருக்கான். ஏன்? 40 வருஷமா அவன் தங்கச்சியோட தான் குடும்பம் நடத்துகிறேன், அதனால எனக்கு ஒரு பயமும் இல்லை. நான் 40 வருஷமா உன் தங்கச்சி பண்ணாதான் நீ பண்ண போற, அதனால எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு இருக்கான். இப்போ வாழ்ந்து பழகியாச்சு. அதே போல தேவனோடு நல்லா நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா தேவன் வரும் பொழுது எனக்கு பயம் கிடையாது. பயப்படாதே, நான் கூட இருக்கேன். ஏன் பயப்படாதே? கூட இருக்கேன். சிலருக்கு வந்து அட்வைஸ் பண்ண தெரியும், ஆனால் செயல்படுத்த தெரியாது. சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், பயப்படாதே, கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறான். அவன் அப்படி தான் சொன்னாங்க. அவன் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறான். நீ பயப்படாதே, யுத்தத்துக்கு போ, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் இவன் போக தெரியல. சிலர்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட மட்டும் அட்வைஸ் மட்டும் கேட்டு பாருங்க, காது கிழிஞ்சிரும் அப்படியே. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ண மாட்டான். சவுல் அப்படிப்பட்டால், பயப்படாதே, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவனுக்கு தெரியுது கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கிறாங்கிற உணர்வு கோலியாத்தை அடிச்சிட்டான். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் செய்வேன். ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? கூட இருக்கிறாருங்க. அவர் இருக்கிற வரை எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படக்கூடிய உணர்வு வருமா? பயப்படக்கூடிய உணர்வு வந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் புதிய லக்குக்குள்ளாக போகும்பொழுதெல்லாம், புதிய டெரிட்டரிக்குள்ள போகும்போதெல்லாம் புதிய புதிய பிசாசுகளை கட்டாயம் சந்திக்கணும். புதுசா பிசாசு வருங்க, புதுசா பிரச்சனை வருங்க. வாழ்க்கையில் லக்குன்னு ஒன்று இருக்கா, தரிசனம் ஒன்று இருக்கா, அழைப்புன்னு ஒன்று இருக்கா? அப்படி அழைப்பு இருந்தோம்னா எதிர்ப்பு கட்டாயம் உண்டு. நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன்னா ஒன்றும் பிசாசு வரமாட்டான். ஏற்கனவே சொன்ன இல்லையா, வீணா இருக்கிறவங்கள, வெட்டியா இருக்கிறவங்கள, சும்மா இருக்கிறவங்கள பிசாசு தொடமாட்டான். ஏன்னா பிசாசு உலகத்தில் கொஞ்சம் தான் இருக்கான் தெரியுமாங்க. ஆதாம் காலத்தில் எவ்வளவு பிசாசு இருந்துச்சோ அதே பிசாசு தான் இன்னும் இருக்கு. பிசாசு குட்டி போடல, ஆனா மனுஷன் நிறைய போட்டான். ஆனா ஒரு விசுவாசிக்கு ஒரு தேவதூன் இருக்கான், ஆனா ஒரு விசுவாசிக்கு ஒரு பிசாசு இருக்கானா கிடையாது. யாருக்கு பிசாசு வர்றானா, ஜெயிக்கிறவன் பின்னாடி வரான். ஜெயிக்க கூடாது, தேவனை இந்த உலகத்தில் காமிக்க கூடாது, தேவனுடைய மகிமையினால் இந்த உலகம் நிரம்பக்கூடாதுன்னு அவனுக்கு பின்னாடி வர்றான். புதிய எல்லைக்குள்ள வரீங்களா? புதிய பிசாசு இருப்பான். புதிய பிசாசு இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். யோசுவோட சொல்றாரு, கலங்காதே, திகையாதே. அப்ப கலங்கி இருக்கிறானா, திகைச்சிருக்கிறானா? சில நேரத்தில் கலங்கக்கூடிய, தீர்க்கக்கூடிய காரியங்கள் வரும். அப்படி காரியங்கள் வந்தா கூட, உணர்வு வந்தா கூட அதை செயல்படுத்தாத. நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோட இருக்கேன். ஜெயிச்சானா? ஜெயிச்சான். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் நினைங்க. பயத்தினால் ஆட்கொள்ளப்படாதீங்க. தேவன் கூட இருக்கிறார் விசுவாசத்தினால்
தூண்டி விடப்பட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம்.